ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் இப்போல்லாம் என்னாச்சு தெரியுமா, விடிய விடிய தூங்க மாட்டேங்கிறேன். விடிஞ்சதும் தூங்கிடுவேன். ஆனால் இன்றைக்கி விடிஞ்சதும் கூட தூங்கலை. இன்றைக்கி இதோட முன்ன ஒரு நாளைக்கு போகிறோம். ஒரு டிப்ரெஷன் ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த யானை யாரையாவது 10 பேரை போட்டு துவைச்சி மெல்லுது பார்த்தீங்களா, மிரிச்சு பொண்ணுது பார்த்தீங்களா, அந்த மாதிரி எனக்கு யாரையாவது போட்டு அடித்து துவைச்சி இது பண்ணால் தான் எனக்கு கொஞ்சம் அந்த டென்ஷன் அடங்கும். அதான் அந்த பார்ட்டிக்கு எதாவது நடக்கணும். அது மாதிரி நான் இது பண்ணுவேன். இன்றைக்கி ஏறக்குறைய ஒரு 5 மாதமாகவே டிப்ரெஷனுங்க. சரியான சாப்பாடு இல்லை, நல்லா கழுக்கு முழுக்குன்னு இருப்பேன். அதுவும் இன்றைக்கி போன வெள்ளிக்கிழமையிலேருந்துங்க சுத்தமாக சாப்பிடுங்க. இன்றைக்கி தான் சமைக்கிறோம். இல்லை நேற்றுலாம் ஒன்றுமே பொழுதுனிக்கு எந்திரிக்கிறீங்க. வெறும் அந்த ரோட்டில் திராட்சை பழம் போச்சு, அது 1 கிலோ வாங்கி சாப்பிட்டு ஆளு கொஞ்சம் சாப்பிட்டு கொடுத்தோம். ரொம்ப டார்ச்சரு. அதான் எங்கள் அம்மா சொன்னாங்க, நீ பேய் மாரி ஆகிட்டேன்னு சொன்னாங்க. அதை நானும் ஒரு பேய் பாட்டு பாடலாமேன்னு சொல்லிட்டு கார்த்திகை பௌர்ணமி நாளில் பாவை நான் வருவேன், இந்த சொந்தத்தை நானே வெறுத்தேன், அதில் ஒளியாய் நீயே வந்தாய், என் வாழ்வின் ஒளி நீயே. கார்த்திகை பௌர்ணமி நாளில் பாவை நான் வருவேன். இது ஒரு சன் டிவியோட சீரியல் சாங்குன்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். வாய்ஸ் இதாக இருக்குன்னு சொல்லிட்டு. இதே மாதிரி ஆதி காலத்தில் ஒரு பாட்டு இருக்கும், ஒரு நடிகை வெள்ளை புடவை கட்டிக்கிட்டு. அது பாட்டு தெரியல, நல்லா இருக்கா பாட்டு இந்த பாட்டு.